இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்குண்டான சுக்கர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். முதல்ல ஒருத்தருக்கு சுக்கர கடாட்சம் நிச்சயமாக தேவை. 11ஆம் வீட்டை சுக்கரன் மட்டுமா பார்க்குறார், கூட குருவும் பார்க்குறார். பொருளாதாரத்தை நிரப்புகின்ற 2 கிரகங்கள் அள்ளி வீசுகிறார். நீர் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இங்கே தாயின் உடல்நிலை இதுதான் முக்கியம். இந்த தனுசு ராசிக்காரோட அவர் தாய் தந்தையின் உடல்நிலையில் தனுசு ராசி ஆணாக இருந்தால் மனைவிட்ட கொடுத்த பணம் வரமாட்டேது, என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரில. அது ஒரு ஊழல் மாதிரி, அதாவது பாசிட்டிவாக தான் கணக்கு வழக்குகள் கேட்குறாங்க, நான் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேறாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி வருகிற காலகட்டமாக இருக்குது. ரைட். ஆக மொத்தம் இப்போ தான் கோயில் குளங்கள் இந்த மாதிரி பொதுவாகவே பயணங்கள் தாங்க இருக்குது. ஆக மொத்தம் ஹாப்பியஸ்ட்டு இருக்குது. உங்களுக்கு வருகிற வருமானமும் செலவும் இந்த இது சம்மந்தப்பட்டது இருக்குது. தாய் தந்தையர் மனநிலைமை மட்டும் பார்த்துக்கோங்க. ஜோதிடர் யோகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்குண்டான சுக்கர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். முதல்ல ஒருத்தருக்கு சுக்கர கடாட்சம் நிச்சயமாக தேவைங்க. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. தனுசு ராசிக்கு குரு பகவான் அருளை கொடுக்கட்டும், 11ஆம் அதிபதியான சுக்கரன் பொருளை கொடுக்கட்டும். ரெண்டுமே இருந்தால் பொருளும் அருளும் சேர்ந்து இருக்கட்டும். இந்த நேரத்தில் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணிக்கிறார். அப்போ 11ஆம் வீட்டை ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். என்னென்னு அந்த பலாபலன்களை பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் எதாவது இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசி அதிபதி குரு தன் சொந்த வீட்டை பார்க்குறார். சுக்கர கடாட்சம் இந்த மாதத்தில் நடக்கும்போது பொதுவாகவே என்ன நடக்க போகுதுன்னா, வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருது, தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் ஒரு வளர்ச்சி உண்டு, பொருளாதார ரீதியாக விருத்தி உண்டு. ஒவ்வொரு டாப்பிக்கும் எலாபரேட்டாக பிரித்து பார்ப்போம். முதல்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறது, மன மகிழ்ச்சி ஏற்படுகிற காலகட்டம் இருக்கும். இப்போ தான் புதுசாக பார்த்திங்கன்னா இந்த டூர் போகிறது, கோயில் குளங்கள், வெளியே போகிறது, ஒரு திருமணம், ஒரு சொந்தத்தில் ஒரு ஃபங்க்ஷனு இப்போ தான் நடந்திருக்கும். அந்த ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், வீடு கட்டுற எண்ணங்கள், இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்தாலே, அதாவது எண்ணம் கரெக்டாக இருக்குனால அடுத்த செயலும் கரெக்டாக வந்துடும். அந்தளவுக்கு மனசு இதாக இருக்கும். முதல்ல இந்த நேரத்தில் 5ல் சுக்கிரன் வரும்போது என்ன நடக்கும்னா, ரொமான்டிக் எண்ணங்கள், கலைத்துறை சார்ந்த எண்ணங்கள். அப்போ மனசே பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் புதுசாக பாட்டு சம்மந்தப்பட்டது பார்க்குறது, படங்கள் போகணும்னு தோன்றது. அந்த ஏஜ் ஃபேக்டர் கடந்து இந்த டைம் வேலை செய்யுது. இப்போ கணவன் மனைவி அந்யூன்யம் நெருக்கங்கள் அதிகரிக்கிற காலகட்டங்கள். குழந்தை பிறப்புக்கு நம்ம பிளான் எடுக்கலான்னு இப்போ தான் தோணும். ஆக மொத்தம் ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது. இப்போ வேலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரிச்சே சொல்லிடுவோம். வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல அங்கே சூரிய பகவான் சென்று கொண்டிருக்கிறார் வைகாசி, அப்புறம் 7ஆம் இடத்துக்கு வருப்பது. அப்போ ஆக மொத்தம் வேலை என்ற ஒரு இடத்துல வளர்ச்சி உண்டு. கொஞ்சம் கடினமாக ஸ்மார்ட் ஒர்க்காக மாறிடும். ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வரும், தைரியம் வருகிற காலகட்டங்கள், தலைமை பண்பு வருகிற நேரம், டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இதாக இருக்கும். சூரியன் குரு வரும்போது பெரிய நிர்வாகம் சம்மந்தப்பட்ட நீங்கள் சந்திக்கிற ஆட்கள்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க. நிறைய மினிஸ்டராக இருக்கும், விவிஐபி ஈஸியாக சந்திக்கக்கூடியது. அந்தந்த துறை சார்ந்தவங்களுக்கு அது மாறும். நான் ஒரு டீச்சருக்கு சொல்லும்போது சொன்னேன், இது மாதிரி விவிஐபி அவர் சொன்னார், சார் இப்போ தான் எஜுகேஷன் மினிஸ்டரை பார்த்துட்டு பேச ஒரு சான்ஸ் கிடச்சது, நாங்கள் எங்களோட இதெல்லாம் நிறைகுறைகள்லாம் பேசும்போது நாங்கள் இருந்தோம் அப்படின்னாரு. அது ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு தெரியாது இல்லையா, டீச்சர்னு தெரியும். அவர் அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லும் பொழுது அவரை பேச வாய்ப்புன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்கள். அப்போ உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் காலகட்டங்கள், ஆன்மீக குருமார்கள் இந்த மாதிரி இருக்கும். ரைட். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி அவர் 7ஆம் இடத்துக்கு வரார். இப்போ தான் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, தொழிலை விருத்தி செய்யக்கூடியது. ஏன்னா 7ஆம் அதிபதி தன் சொந்த வீட்டில் இருக்காரே, தன் சொந்த வீட்டு பலங்கள் இருக்கும் பொழுதே மேன்மேலும் வளர்ச்சி அடைந்துடும். இப்போ தான் திடீர்னு எக்ஸ்பேன்ஷன் பண்ண தோணும். ஆல்ரெடி ஒரு தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கோம், அதை விருத்தி பண்ணுறேன், அடுத்த லெவல் பண்ணலாம் அப்படின்னு என்ன சுக்கரன் சப்போர்ட்டாக இருக்கார் இல்லையா. என்ன தான் எண்டு ப்ராடக்ட் லாபம் வரணும். 11ஆம் அதிபதி சுக்கரன் அவர் தன் சொந்த வீட்டை பார்க்குற பணம் செல்வம் வளர்ச்சி பெறுகிற காலகட்டங்கள். சுக்கரன் தன் சொந்த நட்சத்திரோட பரணியிலிருந்து பார்க்கும் பொழுது இன்னும் வலு பெறுகிறது. 11ஆம் வீட்டை சுக்கரன் மட்டுமா பார்க்குறார், கூட குருவும் பார்க்குறார். பொருளாதாரத்தை நிரப்புகின்ற 2 கிரகங்கள் அள்ளி வீசுகிறார். அப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கங்க. வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ தேடி தேடி பாருங்கள். முயற்சிகள் அனைத்தும் திருவினையாகும். நீங்கள் போய் அப்ரோச் பண்ண வேண்டியது தாங்க முக்கியம். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்புறம் தள்ளி போடுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் சக்ஸஸ் ஆகிட்டே வரும். ரைட்டு. சரி, எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்?
இப்போ ஒரு விஷயம் பேசுகிறோம், பாசிட்டிவிட்டி இருக்குது, கேர்ஃபுல் என்னது, அந்த வீடு சம்மந்தப்பட்ட ஒரு சில செலவுகள் வரும். ஒரு சிலருக்கு பெயிண்டிங்காக வரும், ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தை சர்வீஸ் பண்ணுற மாதிரி வரும், ஒரு சிலருக்கு இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, ஆக மொத்தம் வீடு ஒரு செலவு இருக்குது. ஒரு சில ரீசெண்டாக பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி ஃபுல்லும் பிளாக் ஆகிடுச்சு, உப்பு அடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு லிங்க் போகிறேன். நீர் வீடு அங்கே உப்பு அடைச்சிருக்குது, பைப்பு அளவே கம்மியாக வருது. இது சொன்ன உடனே இதெல்லாம் ஜோசியத்தில் வருமா? கிரகங்கள் இருக்குதுங்க. சனி தண்ணி வீடு 4ஆம் இடம், வீட்டில் பைப்பு கிளாக் ஆகுது, டாய்லெட்டு கிளாக் ஆக போகுது, பார்த்துக்கங்க. அதை ஒரு லக்னம் மற்ற தசாபதி வச்சு சொன்னேன். இது பொதுவாக இதுவும் நடக்கும். இப்போ நீர் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இங்கே தாயின் உடல்நிலை இதுதான் முக்கியம். இந்த தனுசு ராசிக்காரோட அவர் தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனம். என்ன சார் சுக்கிர பயிற்சியிலும் இதுதானா? ஏன்னா சுக்கிரன் பொருளாதாரத்தையும் வேலையிலையும் உங்களுக்கு உண்டான சுற்றுப்பயணத்திலும் சக்ஸஸ் கொடுத்துட்ருக்கார். தாய் தந்தையருக்கு உடலுக்கு நீங்கள் வெளியே ட்ராவல்லாம் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ ஒரு சில மருந்து மாத்திரைகளோ முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ ரெடி பண்ணி கொடுத்துட்டு போக வேண்டிய இருக்கும். இதில் கவனம், இது பண்ணி தான் ஆகணும். இதை விட்டுட்டு அப்போ திருப்பி அவசர அவசரமாக வேலையும் விடாமல் இங்கேயும் விடாமல் பண்ணிகிட்ருக்கும். அந்த விஷயத்தை பாருங்கள். இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, இந்த ஷேர் மார்க்கெட், இது தான் ஓடிட்டுருக்கோம். பொதுவாக இப்போ பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் வாங்குகிறேன், ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக படிச்சுட்டு வாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஆப் இருக்குது, நம்ம கையில் காசு இருக்குன்னா உடனே இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ நார்மலாக சாதாரண ஒரு தொழில் பண்ணுறோன்னா அந்த தொழிலில் லாபம் எங்கே, நஷ்டம் எங்கே, நம்ம கஸ்டமர் யார், கிளைண்ட் என்ன, இடம் எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறோம். ஷேர் மார்க்கெட்டில் வந்தால் மட்டும் நானே ராஜா நானே மந்திரி மாதிரி இன்றைக்கி கூட அதாவது பணத்தை டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணக்கூடாது. அது இந்த ட்ரேடிங் எஃப்என்டோக்கு வந்துடுறாங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக அதுக்கு பார்த்துட்டு பண்ணுங்கள். ரைட். பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் இருக்குது, நகை வாங்குகிற யோகம் இருக்குது. சொத்து சம்மந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் மாதத்தில் வாங்க தோணும். அது செகண்ட் ஹேண்டாக ஃபஸ்ட் ஹேண்டான்னு பாருங்கள். ஒரு சிலர் எலக்ட்ரிக் வாகனங்கள் வாங்குற காலகட்டம் தான் வந்திருக்கு. 4 சனி வரும்போது அங்கே எலக்ட்ரிக் வாகனத்துக்கு உண்டான சனிங்கிறது எலக்ட்ரிக் வாகனத்தை குறிக்கக்கூடிய அம்சம் இருக்குது. அங்கே செவ்வாய் பார்க்கும்போது கரெக்டாக எடுத்துடுறோம். ஆனால் இதே செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கலாம். இல்லை சார் நம்ம எலக்ட்ரிக் வாகனம் இப்போ வேணாம், இப்போ செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கலாம். புது வண்டி வாகனங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது நமக்கு ரைட். இப்போ ஒரு சில வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ட்ராவலிங் வெளி மாநிலம் வெளியூர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. செவ்வாய் பகவான் முக்கியமாக பார்க்கணுன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 12க்குரிய செவ்வாய் கேதுவுடன் இருக்கிறார். அந்த குழந்தையை பற்றி ஒரு சின்ன சின்ன சிந்தனை வரும். குழந்தை சம்மந்தமாக அவரை டெவலப் பண்ணுறதுக்காகவே நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு சில குழந்தை ரீதியாக இப்போ ஒரு சில ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 5ஆம் அதிபதி கேதுவோட ராகு கேதுவுடன் தொடர்பு இருக்கும் பொழுது, கோச்சார் குரு உங்கள் சந்திரனுக்கு பலம் பார்க்கும் பொழுது, குரு இந்த அம்சத்தில் உங்களுக்கு குரு தசையோ குரு செவ்வாய் இல்லை ராகு கேது ஏதோ ஒரு தசாபுக்தியோ நடக்கும் பொழுது 5க்கு தொடர்பு வந்தால் டக்குன்னு குழந்தை ஈஸியாக கன்சீவ் ஆயிரும். ட்வின்ஸ் வேறு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மிதனம் ரெட்டை குறிக்கும். ட்வின்ஸ் வேறு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லுவோம். அப்போ ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் பார்த்தாங்கன்னா ஆமாங்க ட்வின்ஸாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு. அப்போ குழந்தைக்கு உண்டான பாருங்கள், ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குழந்தை விஷயத்தை சந்தோஷம் இந்த மாதிரி பார்க்க. இப்போ குழந்தை சிந்தனையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. சிறு சேமிப்பு இப்போ தான் மைண்டில் வரும். சேமிப்பு சின்ன சேமிப்புக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த தனுசு ராசி ஆண் பெண் இருக்கிற ஒரே கம்ப்ளைண்ட்டு. இப்போ பெண்ணை வச்சு பேசுவோம். தனுசு ராசி பெண் என்ன சொல்லுவாங்கன்னா, என் கணவர் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சீக்கிரம் சொல்லவே மாட்டேங்கிறாரு, என்ன தான் வச்சுருக்காரு, எவ்வளோ தான் செலவு பண்ணுறாரு, என்ன வரவுகளும் சொல்ல. இதே இது தனுசு ராசி ஆணாக இருந்தால் மனைவிட்ட கொடுத்த பணம் வரமாட்டேது, என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில. அது ஒரு ஊழல் மாதிரி. அதாவது பாசிட்டிவாக தான் கணக்கு வழக்குகள் கேட்குறாங்க, நான் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேறாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி வருகிற காலகட்டமாக இருக்குது. ரைட். ஆக மொத்தம் இப்போ தான் கோயில் குளங்கள் இந்த மாதிரி பொதுவாகவே பயணங்கள் தாங்க இருக்குது. ஆக மொத்தம் ஹாப்பியஸ்ட்டு இருக்குது. உங்களுக்கு வருமானமும் செலவும் இந்த இது சம்மந்தப்பட்டது இருக்குது. தாய் தந்தையர் மனநிலைமை மட்டும் பார்த்துக்கங்க. இந்த நேரத்தில் இன்னும் கோயில் குளத்துக்கு போனால் நல்லாயிருக்கும். ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை என்ன? பொதுவாக இந்த நேரத்தில் உங்களுக்கு தடங்கள் ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் குறைவு. 4 சனி பகவான் பொதுவாக அது சில வருடங்கள் இருக்குது, அது ஒன்று தான் தடையை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. 3 இருக்கிற ராகும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வேகப்படுத்தி முயற்சி ஸ்தானத்தை வேரிய ஸ்தானத்தை அதிகப்படுத்திட்டு தான் இருக்கார். ஆக இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது பெரிய பரிகாரங்கள் தேவையில்லை. இப்போ நல்லது நடக்க போது இன்னும் அதிகரிக்க அப்படி தான் கொடுக்கணும். நல்லது கொடுக்க மகாலிங்கம் வழிபாடு, அதாவது சிவன் அம்சத்தில் மகாலிங்கம் சொல்லுவாங்க. அருணகிரிநாதர், அது மாதிரி அருணாச்சலேஸ்வரர், மகாலிங்கம், இந்த 2 அம்சம் உள்ள சிவன் வழிபாடு மிகுந்த சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அம்சத்தில் இருக்குது. ரைட். அடுத்து சிறப்பாக இருக்கக்கூடியது மகாலிங்கம் மாதிரி மகாலட்சுமி.
மகாலட்சுமி அம்சம் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் சிவன் கோயிலில் திரிபுர சுந்தரின்னு ஒரு இருக்குது, அது பாருங்கள். நான் மருதீஸ்வரர் கோயிலில் கூட நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். திரிபுர சுந்தரி அதாவது சுக்கிரன் அம்சம். இதெல்லாம் பண்ணும்போது திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேத்துக்கு திருமணம் ஃபைனலைஸ் ஆக போகுது. ஆனி மாதத்தில் ஃபைனலைஸ் பண்ணனா திருமணம் வரன் தானாக தேடி வரும். காதல் திருமணம் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் ஏற்பட, விருப்ப திருமணம் இல்லை உறவில் திருமணம் இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புண்டு. ஆக மொத்தம் திருமணம் சம்மந்தப்பட்டது, பார்ட்னர் சம்மந்தப்பட்ட சக்ஸஸ் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ராசி எண்களாக இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது 3, 1 இந்த 2 எண்ணே போதும். இது ரொம்ப மிராக்கிள் பண்ணும். ரைட். வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.